தொலைக்காட்சியின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். மஹிந்தவிற்கு விதிக்கப்பட்ட காலக்கெடு நாளையுடன் நிறைவு, விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை. நாட்டில் இன்று சூரியன் உச்சம் கொடுக்கவுள்ள பிரதேசங்கள், வடகிழக்கு மக்களுக்கு வந்த எச்சரிக்கை. வயோதிப பெண் கொடூரமாக கொலை, பேரன் கைது. 48 மணி நேர வேலை நிறுத்தத்தில் குதித்த வைத்தியர்கள். மீண்டும் உயிர்போகும் மின் கட்டணம். கனடாவின் புதிய நடவடிக்கை, சர்வதேச மாணவர்களுக்கு விசேட சலுகைகள். கனடாவில் தேடப்பட்டு வந்த நபர் கைது, போலீசார் அதிரடி. நியூ ரங்கராஸ் தங்க சுரங்கம், மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ், 6055 ஸ்டீல்ஸ் அவென்யூ ஈஸ்ட், C102. தொடர்பான விரிவான செய்திகள். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ தனது சொத்துக்கள் மற்றும் பொறுப்புகள் தொடர்பான சத்திய கடதாசியை சமர்ப்பிப்பதற்கு வழங்கப்பட்ட கால அவகாசம் நாளையுடன் நிறைவடைவதாக லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு அறிவித்துள்ளது. இந்த நிலையில் குறித்த காலப்பகுதிக்குள் சத்திய கடதாசி சமர்ப்பிக்கப்பட தவறினால் அவருக்கு எதிராக உரிய சட்ட நடவடிக்கைகளை முன்னெடுக்க உள்ளதாக ஆணைக்குழு எச்சரித்துள்ளது. 2015 ஆண்டிற்குரிய அவரது சொத்து விவரங்கள் தொடர்பாக முன்னெடுக்கப்பட்டு வரும் விசாரணைகளுக்கு அமைய இந்த ஆவணங்கள் கோரப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. கடந்த மாதம் 23ஆம் தேதி முன்னாள் ஜனாதிபதிக்கு அனுப்பப்பட்ட உத்தியோகபூர்வ கடிதத்தின் மூலம் 14 நாட்களுக்குள் சொத்து விவரங்கள், வருடாந்த செலவினங்கள், வருமான ஆதாரங்கள் ஆகிய விவரங்களை சமர்ப்பிக்குமாறு கோரப்பட்டிருந்தது. இதுவரை குறித்த சத்திய கடதாசி சமர்ப்பிக்கப்படாத நிலையில் வழங்கப்பட்ட கால அவகாசத்தை எக்காரணம் கொண்டும் நீட்டிக்கப் போவதில்லை எனவும், நாளைய தினத்திற்குள் இந்த விவரங்கள் சமர்ப்பிக்கப்பட வேண்டும் என்பது இறுதி அறிவித்தல் எனவும் ஆணைக்குழு திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது. அத்துடன் குறித்த கால பகுதிக்குள் சத்திய கடதாசி சமர்ப்பிக்கப்பட தவறினால் ஊழல் எதிர்ப்பு சட்டத்தின் விதிமுறைகளுக்கு இணங்க அவருக்கு எதிராக உரிய சட்ட நடவடிக்கைகளை முன்னெடுக்க உள்ளதாக ஆணைக்குழு எச்சரித்துள்ளது. நிர்ணயிக்கப்பட்ட காலக்கெடுவுக்குள் சட்ட ரீதியான கட்டுப்பாடுகளை நிறைவேற்றுவது விசாரணைகளின் வெளிப்படைத்தன்மைக்கு அவசியமானது என ஆணைக்குழுவின் அறிக்கையில் மேலும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. சூரியனின் வடக்கு நோக்கிய நகர்வின் காரணமாக இன்று மதியம் சுமார் 12 மணியளவில் சிலாபம், விங்கிரிய, ஹல்மெல்லவிவ, படுவஸ்னுவர, கொகரெல்ல, கவுடுபெலல்லி, கொப்பவெளி மற்றும் கிரான்குளம் போன்ற இடங்களுக்கு மேலாக சூரியன் உச்சம் கொடுக்கின்றது என வளிமண்டலவியல் திணைக்களம் எச்சரித்துள்ளது. வடக்கு, கிழக்கு, வடமத்திய, வடமேல், மேல், சப்ரஹமு மற்றும் தென் மாகாணங்களின் சில இடங்களிலும் அத்துடன் முராகலை மாவட்டங்களிலும் இன்று அதிகரித்த வெப்பநிலை காணப்படும். மேல், சப்ரஹமு மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் காலி, மாத்ரை, கண்டி, நுவரெலியா மற்றும் மன்னார் மாவட்டங்களிலும் பிற்பகல் 2 மணிக்கு பின்னர் சில இடங்களில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது. சிலாபம் தொடக்கம் கொழும்பு, காலியூடாக மாதிரி வரையான கடற்பிராந்தியங்களின் சில இடங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். கடல் பிராந்தியங்களில் மணித்தியாலத்திற்கு 20 தொடக்கம் 30 கிலோமீட்டர் வேகத்தில் தென்மேற்கு திசையில் இருந்து அல்லது மாறுபட்ட திசைகளில் இருந்து காற்று வீசும். காலி தொடக்க மாத்தரை, ஹம்பாந்தோட்டை ஊடாக பொத்துவில் வரையான கடல் பிராந்தியங்களில் மணித்தியாலத்திற்கு 40 தொடக்கம் 45 கிலோமீட்டரிலும் கூடிய வேகத்தில் அடிக்கடி காற்று அதிகரித்து வீசக்கூடும். இவ்வாறான சந்தர்ப்பங்களில் கடல் பிராந்தியங்கள் ஓரளவு கொந்தளிப்பாக காணப்படும். இடியுடன் கூடிய மழை பெய்கின்ற சந்தர்ப்பங்களில் பலத்த காற்று வீசுவதுடன் அவ்வேளைகளில் கடல் பிராந்தியங்கள் தற்காலிகமாக மிகவும் கொந்தளிப்பான நிலையில் காணப்படும். இடியுடன் கூடிய மழையின் போது தற்காலிகமாக வீசக்கூடிய பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் கேட்டுக் கொண்டுள்ளது. அனுராதபுரத்தில் வயோதிப பெண் ஒருவர் பேரனால் கொலை செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். குறித்த சம்பவம் தம்புத்தேகம காவல்துறை பிரிவுக்குட்பட்ட மல்வாநேகம பகுதியில் நேற்று காலை இடம்பெற்றுள்ளது. உயிரிழந்தவர் தம்புத்தேகம மல்வாநேகம பகுதியைச் சேர்ந்த 82 வயதுடையவர் என அடையாளம் காணப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். இந்த சம்பவம் குறித்து மேலும் தெரிய வருகையில், தனிப்பட்ட தகராறு காரணமாக உயிரிழந்த வயோதிப பெண்ணின் பேரனே இந்த கொலையை செய்துள்ளமை ஆரம்பகட்ட விசாரணைகளில் இருந்து தெரிய வந்துள்ளது. கொலை சம்பவத்துடன் தொடர்புடைய 23 வயதுடைய சந்தேக நபரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். உயிரிழந்தவரின் சடலம் பிரேத பரிசோதனைக்காக தம்புத்தேகம வைத்தியசாலையில் பிரேத அறையில் வைக்கப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை தம்புத்தேகம காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர்.
நாடளாவிய ரீதியில் அரசு வைத்தியசாலைகளில் உள்ள வைத்தியர்கள் 48 மணி நேர வேலை நிறுத்தத்தில் ஈடுபட உள்ளதாக அறிவித்துள்ளனர். குறித்த போராட்டம் இன்று முன்னெடுக்கப்பட உள்ளதாக அரசாங்க வைத்திய அதிகாரிகள் சங்கத்தின் செயலாளர் பிரபாத் சுகததாச தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் மேலும் தெரிவித்த அவர், சுகாதார அமைச்சகத்தால் ஒப்புக்கொள்ளப்பட்ட விதிமுறைகள் மற்றும் நிபந்தனைகளை மீறி உள்வைத்திய பயிற்சிக்கு பிந்தைய வைத்திய நியமனங்கள் வழங்கப்பட்டதை கண்டித்து இந்த வேலை நிறுத்தத்தை மேற்கொள்ளவுள்ளதாக சங்கம் தெரிவித்துள்ளது. உள்வைத்திய பயிற்சிக்கு பிந்திய வைத்திய நியமனங்களுக்கு விண்ணப்பித்த 436 புதிய வைத்திய அதிகாரிகளுக்கான புதிய நியமன இடங்களை சுகாதார அமைச்சகம் நேற்று அறிவித்திருந்தது. இந்நிலையில் வைத்தியர்கள் இன்று முதல் 11ஆம் திகதி வரை தாங்கள் பணியாற்றும் அரசாங்க வைத்தியசாலைகள் அல்லது சுகாதார நிறுவனங்களில் முன்னிலையாக வேண்டும் என்று சுகாதார அமைச்சகம் அவர்களுக்கு தெரிவித்துள்ளது. இருப்பினும் சுகாதார அமைச்சகத்தின் இந்த நடவடிக்கையால் தங்களது சங்கத்துடன் ஒப்புக்கொள்ளப்பட்ட விதிமுறைகள் மற்றும் நிபந்தனைகள் மீறப்பட்டுள்ளதாக அரசாங்க வைத்திய அதிகாரிகள் சங்கத்தின் செயலாளர் சுட்டிக்காட்டியுள்ளார். ஏற்கனவே நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ள 10% கட்டண அதிகரிப்புக்கு மேலதிகமாக 2026ஆம் ஆண்டின் 2ஆம் காலாண்டுக்கான மின்சார கட்டணத்தை மேலும் 15% அதிகரிக்குமாறு தேசிய கட்டமைப்பு தனியார் நிறுவனம் கோரிக்கை விடுத்துள்ளது. குறித்த நிறுவனம் தமது கோரிக்கையை இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவிற்கு அனுப்பி வைத்துள்ளது. அண்மையில் உயர்த்தப்பட்ட மின் கட்டணங்களை அடுத்து நாட்டில் அனைத்து பொருட்களின் விலைகளும் சடுதியாக உயர்வடைந்துள்ளன. இந்த நிலையில் மீண்டும் கட்டண உயர்விற்கு அனுமதி கோரியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. மத்திய கிழக்கு நாடுகளில் நீடித்து வரும் போர்ச்சூழலால் பாதிக்கப்பட்டுள்ள சர்வதேச மாணவர்களுக்கு உதவும் வகையில் கனடாவின் முன்னணி பல்கலைக்கழகங்கள் பல்வேறு விசேட சலுகைகளை அறிவித்துள்ளன. இதன்படி குயின்ஸ் யூனிவர்சிட்டி, மேக்ஜில் யூனிவர்சிட்டி மற்றும் யூனிவர்சிட்டி ஆஃப் விக்டோரியா உள்ளிட்ட பல்கலைக்கழகங்கள் கல்வி கட்டணம் செலுத்துவதற்கான கால நீடிப்பு, பரீட்சைகளை ஒத்திவைக்கும் வசதி மற்றும் அவசர நிதியுதவிகள் போன்ற சலுகைகளை வழங்க முன்வைந்துள்ளன. போரின் விளைவாக குடும்பத்தினரை அல்லது நிதி ஆதாரங்களை இழந்த மாணவர்களுக்கு உதவும் நோக்கில் இந்த நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளது. குயின்ஸ் பல்கலைக்கழகம் குளிர்கால கல்வி கட்டணங்களை அபராதமின்றி செலுத்த கால அவகாசம் வழங்கியுள்ளதுடன் விக்டோரியா பல்கலைக்கழகம் நிலுவைக் கட்டணங்களுக்காக மாணவர்களின் பதிவுகளை நிறுத்தாமல் பாதுகாத்து வருகிறது. மேலும் கார்லிட்டோன் யூனிவர்சிட்டி மற்றும் யூனிவர்சிட்டி ஆஃப் டொரண்டோ ஆகியவை பாதிக்கப்பட்ட மாணவர்களுக்கு பரீட்சைகள் மற்றும் பாடப்பணிகளுக்கான காலக்கெடுவை நீட்டிக்கும் சலுகைகளை வழங்கியுள்ளன. அத்துடன் போரால் மன அழுத்தம் அனுபவிக்கும் மாணவர்களுக்கு மனநல ஆலோசனைகள் மற்றும் ஆதரவு சேவைகளும் விரிவுபடுத்தப்பட்டுள்ளன. ஈரான், இஸ்ரேல், பாலஸ்தீனம், லெபனான் மற்றும் சிரியா உள்ளிட்ட நாடுகளை சேர்ந்த மாணவர்கள் இந்த சலுகைகளை பெற முடியும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை யூனிவர்சிட்டி ஆஃப் டொரண்டோவின் பட்டதாரி மாணவர் சங்கம் கடுமையான நிதி நெருக்கடியில் உள்ள மாணவர்களுக்கு $1000 வரை அவசர உதவித்தொகை வழங்க தீர்மானித்துள்ளது. கனடிய பல்கலைக்கழகங்களில் இந்த மனிதாபிமான முயற்சி போரால் பாதிக்கப்பட்ட நூற்றுக்கணக்கான சர்வதேச மாணவர்களுக்கு பெரும் ஆறுதலாக அமைந்துள்ளது. அல்பீனியா மற்றும் கனடாவில் வேலை வாங்கி தருவதாக வாக்குறுதி அளித்து $1 மில்லியன் மேல் மோசடி செய்த பெண் இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தின் சிறப்பு புலனாய்வு பிரிவின் அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டுள்ளார். மகரகம பகுதியில் மாணவர்கள் விசாக்களை வழங்கும் குளோபல் எடுகேர் கன்சல்டன்சி என்ற நிறுவனத்தை நடத்துவதாக கூறி வெளிநாட்டு வேலைவாய்ப்பை வழங்குவதாக பெண் பணம் வசூலித்து வந்துள்ளார். பணியகத்திற்கு கிடைத்த புகார்களின் அடிப்படையில் நாட்டில் பல்வேறு பகுதிகளில் வசிக்கும் மக்களிடமிருந்து அவர் மோசடி செய்த தொகை $1 மில்லியன் மேல் என்று வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் தெரிவித்துள்ளது. பணியகத்திடமிருந்து முறையான உரிமம் பெறாமல் மோசடியாக நடத்தப்பட்டு வந்த இந்த நிறுவனத்தில் பணியகத்தின் புலனாய்வு அதிகாரிகள் சோதனை நடத்தி வேலைவாய்ப்பு ஒப்பந்தங்கள் உள்ளிட்ட பல ஆவணங்களை கைப்பற்றியுள்ளனர். நுவகுட நீதவான் நீதிமன்றத்தில் முற்படுத்தப்பட்ட பின்னர் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் இன்று வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். இத்துடன் செய்திகள் யாவும் நிறைவு பெறுகின்றன. மேலதிக செய்திகளை அறிந்து கொள்வதற்கு www.tamilaram.com எனும் இணையதளத்தை பார்வையிடுங்கள்.